நாளும் கோளும் என்ன செய்யும்? நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமரளி என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, எத்தனை பேருக்கு நம்மளுடைய தமிழ் கடவுள முருக பெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் மூலமாக தெரியப்படுத்துங்க, கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. இப்ப பார்க்கக்கூடிய பலன் எப்படி? இப்ப பார்க்கக்கூடிய பலன் ஆவணி மாத பலன். பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு இந்த ஆவணி மாசம் தொடங்குங்க, எல்லாமே வெற்றியா மாறும். ஏன்னா ஆவணி மாசம் எல்லாத்துக்குமே தெரியும், முக்கியமான விசேஷம் விநாயகர் பெருமானுடைய சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி ரொம்ப விசேஷமாக இந்த மாசம் இருக்குது. ஆவணி மாசம் 28ஆம் தேதி எல்லா விநாயகர்களும் கண்டிப்பாக நம்ம விநாயகரை கண்டிப்பா வழிபாடு பண்ணிட்டு தான் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆவணி மாசத்துல எந்த சுபகாரியம் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். எப்படா ஆடி முடியும், எப்படா ஆவணி முறக்கும், நம்முடைய குலதெய்வம் வீட்டை தேடி வரக்கூடிய மாசம் ஆவணி மாசங்க. ஏன்னா கால சக்கரத்துக்கு சூரியனும் கேதும் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலமே இந்த ஆவணி மாதம். எல்லாரும் வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் திரும்ப சொல்றேன், உங்க ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்துக்கிட்டு இந்த மாசம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது கரெக்டா உங்களுக்கு நான் பதிவு பண்றேன். அன்பார்ந்த கடகராசி என்பவர்களே, பொதுவாக கடகராசி கால சக்கரத்தின் 4வது ராசி தான் கடகராசி. எப்போதும் பாருங்க, ஒரு இவங்கள்ட்ட நல்ல ஒரு அன்பான குணத்தை கடகராசியை பொறுத்தவரை நீங்க நிறைய பார்க்கலாம். எப்படி எல்லார்கிட்டையுமே சரி, ஒருத்தர் டக்குன்னு ஒருத்தர் வெறுத்தாப்புல பேச மாட்டாங்க. நீங்க எத்தனை பேரு கடகராசியா இருந்தாலும் பாருங்க, பாசத்தை காட்டுறது ஃபர்ஸ்டா உள்ள ஒரே ராசினா கடகராசி மட்டும் தாங்க. நீங்க அன்பை கொடுத்தா எல்லாமே அள்ளி கொடுப்பாங்க. இது ரொம்ப எனக்கு பிடிச்ச ராசி எதுனா கடகராசி மட்டும்தான். இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி? லட்சியவாதிகள் யாருன்னா கடகராசிக்காரங்க. அறிவு, நல்ல பிரெயின், மூளை, பயங்கரமா ஷார்ப்பா யோசிக்கக்கூடிய கற்பனை. ஒரு வேலை கொடுத்தா அது முன்னாடியே நைட்ல திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த வேலை இப்படிதான் செய்யணும், அப்படிதான் செய்யணும், இதை இப்படி கொண்டு போகணும்னு சொல்லி பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய ஒரே ராசி கடகம் மட்டும்தான். அப்படிப்பட்ட கடக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஆவணி மாத பலன், எப்படா ஆடி மாசம் முடியும், எப்படா ஆவணி பிறக்கணும் நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு இந்த காரியம் எந்த காரியம் இறங்கி அடிங்க, எல்லாமே வெற்றியா மாறும். ஆவணி மாசம் உங்களுக்கு செம்ம லக்ல கிரகமைப்பு பக்கவா இருக்கு, பாத்துங்க. கடைசி முடி வீடியோ பாருங்க, உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு அதுவும் நம்ம பதில பண்ண போறோம். கிரகமைப்பை பார்க்கணும், உங்க ராசில யாரு இருக்காது, குரு பகவான் இருக்காரு. இப்ப எல்லா கிரகமும் குருவை விட்டு தாண்டி வந்துருச்சு. எப்படி? உங்க ராசில குரு உச்சத்துல உட்காந்துருக்காரு. 1. 2ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது 3 கிரகம் இருக்கு. இதுல சிம்மத்துல நல்லா பாருங்க, உங்களுக்கு வருமான அதிபதி, குடும்பஸ்தான அதிபதி ஆட்சி பலமாகிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கணும், மறந்துடக்கூடாது. அடுத்த 3ஆம் இடத்துல யாரு? சுக்கிரன், நீசமான சுக்கிரன். ஸ்ட்ரைட்டா 8ஆம் இடத்துல யார் இருப்பார்? ராகு இருப்பார். இதுல கும்பத்துல. அடுத்த 9ஆம் இடத்துல யார் இருப்பார்? சனி பகவான் சஞ்சார செய்வார். அடுத்து பார்த்தோன்னா 12ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான். இதுல 2 கிரக பேசி வருதுங்க. புதன் கடகத்துல இருந்து 6ஆம் தேதி சிம்மத்துக்கு வர்றாரு. ஆவணி 6. ஆவணி 20க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு புதன் உச்சமா போறாரு. எப்ப? ஆவணி 20 உங்க ராசி 3ஆம் இடத்துல வெற்றியில போய் உச்சமாக போறாரு புதன். அறிவு கிரகம் மறந்துடக்கூடாது. அடுத்து ஆவணி 17 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல திக்பலமாக போறாரு இந்த சுக்கிரன். எப்படி? 4ஆம் இடத்துல திக்பலமாகிறார். திக்பலம்னா 100க்கு 200% நல்ல பலனை கொடுக்கணும். நிறைய கற்பனை ஆசை பயங்கரமா இருக்கும். ஆல்ரெடி நீங்க ரொம்ப கற்பனை உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். இப்ப சுக்கிரன் ஆட்சி ஆயிட்டாரா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆவணி 17க்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயம் இருக்குன்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு. இப்ப நிறைய பேர் வண்டி வாகனம் செலவு பண்ணீங்களா? நீங்க கேட்டுக்குங்க, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனத்தை செலவு பண்ணா மட்டும் கேட்டு பாருங்க. இதுல இல்லைன்னு அவங்க சொல்ல முடியாது. இல்லைன்னு சொல்லவும் மாட்டாங்க. அவங்க ஓப்பனா சொன்னா கண்டிப்பா இருந்துன்னு சொல்லுவாங்க. அம்மா அப்பா, எப்படி? அம்மா அப்பாவுக்கு வண்டி வாகனம், வீடு செலவு, குடும்பத்துல நிறைய செலவு இருந்துச்சு. நான் பெருங்கொண்ட பணத்தை காசு பண்ணவே இப்ப ரீசெண்டா இப்ப தங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இப்ப ரீசெண்டா நீங்க கேட்டு பார்த்தா சொல்லுவாங்க. மூத்த சகோதர உறவுல ஒரு கலகம் இருக்கும், சகோதர சகோதரர் இருக்கும். வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா நிறைய பேர் யாருக்கு குரு சரியில்லையோ, நான் யாருடைய ஜாதகத்துல குரு கெட்டு போயிருக்காரு, நான் எல்லாத்துக்கும் சொல்லல. நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்காதான் கால் பண்ண சொல்றீங்க பாத்தீங்களா? யாருடைய ஜாதகத்துல பிரபு ஜாதகத்துல குரு சரியில்லையோ அவங்க எல்லாத்துக்குமே வேலை உத்தியோகத்துல இப்ப தரங்களை பார்த்திருப்பீங்க, மேல் அதிகாரி மாத்திருப்பீங்க, இல்ல வேலையை ஷிஃப்ட் பண்றக்காண்டி நீங்க கண்டிப்பா வெளிநாட்டுல இருந்தா வெளியே சொந்த ஊருக்கு வந்திருப்பீங்க. நீங்க நோட் பண்ணியே பாத்துக்கோங்க. வேலையை நான் இடம் மாறுங்கிற பிளான் இருக்கு. எத்தனை பேர் நீங்க கேட்டு பாருங்க. அதிக பேர் 100க்கு 99% சொல்லுவாங்க கடகராசிக்கிறேன், ஆமா நான் வேலை மாற போறேன். வேலைக்காண்டி வெயிட் பண்றாங்க, உத்தியோகத்துக்காண்டி வெயிட் பண்றாங்க. நிறைய பேர் நீங்க கேட்டுங்க. அதெல்லாம் மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு கடன், பகை, இதுதான் யாரும் ஜாதகம் இருக்குல்ல, கொஞ்சம் சேமிப்பு கொஞ்சம் கம்மியா இருந்துடும் குரு சரியில்லைன்னா.
படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துருப்பாரு. இதுக்கு முன்னாடி எல்லாமே நீங்க கேட்டு பாருங்க, இதுல மறுப்பே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் காரணம் சொல்லிடுறேன். சனியுடைய நட்சத்திரத்துல போகவே கூடாது குரு. இதுக்கு முன்னாடி போனாரு, அங்க சரியில்லை, அவ்வளவுதான். நான் ஏன் இதான் காரணம் சொல்லிடுறேன். சனியுடைய நட்சத்திரத்துல உங்களுக்கு பாருங்க, சனி பவன் வீட்டு அந்த குரு பவன் நீசமாவார். இது மாதிரி அமைப்பு இருக்கும்போது கண்டிப்பா நீங்க கேட்டு பாருங்க. நிறைய பேர் நீங்க கேட்டு பாருங்க, என்னைக்கு அவர் பூசத்துல போனாரோ அன்னையில இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க நிறைய பேர். யாரு? கடகராசிக்காரன். இப்ப அவர் ஆயுளத்தில் போறாரு, உங்களுக்கு எதுவுமே கவலைப்படாதீங்க. புதனுடைய நட்சத்திரத்துல போறாரு, அந்த வீடு கொடுத்த அதிபதி வெற்றி ஸ்தானத்துல 3ஆம் இடத்துல உச்சமாக போறாரு. அதனால இங்க நல்ல யோகம் இருக்கு. நான் எல்லாம் உங்களுக்கு சொல்லவே நான் மாட்டேன். வேலை கிடைக்கலாம், வேலை கிடைக்க போகுதுங்க. அதுவும் நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்க போகுது நான் சொல்லுவேன். கரெக்டா நான் சொன்ன டேட்டா போட்டு நீங்க நோட் பண்ணி பாத்துக்கோங்க. கரெக்டா 20ஆம் தேதிக்குள்ள, ஆவணி 20க்குள்ள உங்களுக்கு வேலை வரும். நீங்க எதிர்பார்த்த வேலை, சூப்பரான வேலை, தலைமை பொறுப்பான வேலை உங்க பக்கம் தேடி வரும். வேலை ஸ்தான அதிபதி புதனுடைய சாரத்துல அந்த புதன் வந்து பாருங்க புதாதித்ய யோகத்துல ஆட்சி பெற்ற சூரியோட சேர்ந்து இருப்பதால் அவரும் பாருங்க பூரண சுக்கிரோட சாரத்துல போறதுனால, லாபஸ்தான அதிபதி சாரத்துல போறதுனால இங்க வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன், வெளிநாடு வெளி உலகளுக்கு கிடைக்க போகுது. நான் உங்களுக்கு எல்லாமே ஆதாரத்தோட சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு கிரகம் சூப்பரா இருக்கு. வேலை இடமாற்றம், வெளியூர், வெளிநாடு. எத்தனை பேருக்கு வெளிநாட்டுல உள்ள அந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரியாகும். வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறுவீங்க கடகராசிக்காரன். நீங்க நோட் பண்ணி பாருங்க. ஆவணி மாசம் பிள்ளையார் சொல்லி போட்டு அவங்க அடிக்கலாம் கேளுங்க. சரியாத லக்கு இருக்கு. அரசாங்க வேலை குடும்பத்துல வரப்போகுது ராஜா. ஒண்ணு நீங்க தலைமை பொறுப்புக்கு லீடரா போகணும், அப்படின்னா அரசாங்க வேலை கிடைக்க போகுது. சூரியன் ஆட்சி பலம், அதனால சொல்றேன். இப்படி சூரியன் ஆட்சி பலத்துல இருக்கலாம், அரசாங்க வேலை உங்க பக்கம் சாதகமா வரப்போகுது. அரசியல், அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும். பாத்து யாரு கடகராசியை பொறுத்தவரை நீங்க எதுவுமே அரசாங்க அரசியல் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அரசாங்கம் போனா வீட்டுக்குள்ள வரும். இது 100% யாராலையும் மாத்த முடியாது. ஆவணி மாசத்துல உண்டு. ஏதோ ஒரு வகையில பணம் வரும். இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. கரெக்டா ஆவணி மாசம் 17ஆம் தேதி வாங்கிதான் ஆகணும். இது யாராலையும் மாத்த முடியாது. எப்படி? வண்டி, வாகனம், வீடு, இடம், பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் தேடி வரும். உங்க அப்பா சொத்து, தாத்தா சொத்து, பூரிய சொத்துல வழக்கு கேஸ் இருந்தால் பெருசா பாதிக்காது. இனிமே அந்த பாதிப்பு குறைன்னு சொல்லிடுங்க. இப்படி சொத்து சார்ந்த உள்ள வில்லங்க சரியாக போகுதுன்னு சொல்லுங்க. வம்பு வழக்குள்ள அதிபதி புதனுடைய சாரத்துல போலாம். அந்த புதன் வீடு கொடுத்த அதிபதி 2ஆம் இடத்துல புதாதித்ய யோகத்துல இருப்பதால் அந்த வழக்குல உள்ள இதுல நீங்க ஜெயிக்க போறீன்னு சொல்லி காட்டுது. 6ஆம் வீட்டு அதிபதி புதனுடைய சாரத்துல அந்த புதன் நல்ல ஆட்சி பலத்துல புதாதித்ய யோகத்துல சூப்பரா இருக்கும். இப்ப 20ஆம் தேதிக்கு உச்சமாகிறார். நான் இதை ஏன் காரணத்தை சொல்றேன்னா, அந்த கிரகம் இருக்கும்போது அந்த வேலையை செய்யணும். அது ஜாதகத்துல தசாபதி நல்லா இருக்கும். நல்லா இல்லைன்னா இங்க அவுட்டு. நான் சொன்னது நடக்கவே நடக்காது. அதே மாதிரி பாருங்க, திருமண வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையான ஒற்றுமை. இனிமே திருமண வாழ்க்கையில நீங்க கவலைப்படாதீங்க, பாதிக்கவே பாதிக்காது. ஏன்னா மனைவிக்கு, கணவனுக்கு மருத்துவ செலவு வரைய செலவு நீங்க பண்ணிருக்கணும், இல்ல பண்ணிருப்பீங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இனிமே பண்ண மாட்டீங்க. திருமணம் நடக்காத திருமணம் நடந்துரும், கைக்குடி வந்துடும், கவலைப்படாதீங்க. திருமண யோகம் எல்லாத்துக்குமே இனிமே நல்லா இருக்குன்னு சொல்லும். நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. வெளிநாடு வெளியூர் பயணத்தை நிறைய மேற்கொள்ளலாம். மெயினா பாருங்க, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஐடிஎஃப்ல உள்ளவங்க, நிறைய பேர் நீதித்துறை, பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, கணிதத்துறை எல்லாமே நல்லா இருக்கும். கல்வி நிறுவனம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இது எல்லாமே நல்லா இருக்கும். யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும். இரும்பு சார்ந்த வேலை நல்லா இருக்கும். இந்த துறை எல்லாமே இயங்க போது பார்த்து என்னால எதுவும் கெட்டதும் சொல்ல முடியாது. இப்ப எடுங்க லாட்டரி சீட்டை, நீங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு கரெக்டா மூவ் பண்ணி எடுங்க. அடிக்கும் பாருங்க, மிகப்பெரிய பணம். நான் சொல்றது ஆவணி மாசம் முடியறதுக்குள்ள அடிக்கும் பணம். நான் ரீசன் சொல்லட்டுமா என்னன்னு? 2ஆம் இடத்துல சூரிய ஆட்சி பலம் 1. எப்படி? 2ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பலம் 1. அடுத்து 17க்கு அப்புறம் சுக்கிரன் ஆட்சி பலம் 2. இந்த 2 விஷயம் தான், வேற ஒன்றுடைய. 11ங்கிறது தான் பெருங்கொண்ட பணம். 2ங்கிறது பணம், பொருள், நகை எல்லாமே. அப்ப லாட்டரி சீட் எடுத்து அடிக்க மாட்டேங்காதா? என்ன பண்ணணும் நீங்க? உங்க ஜாதகத்துல எந்த நம்பர் லக்கியான நம்பர் இருக்கணும். சம்பந்தம் இல்லாம எடுத்தா அடிக்கவே அடிக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்கு நம்பர் இருக்கும், லக்கியான டைம் இருக்கும். அதனால எல்லா வீடியோலும் சொல்றேன், ஜாதகத்தை பாருங்க பாருங்க. நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கடகராசிக்கு. எல்லாமே இப்ப மாறப்போது பார்த்து. இப்ப நட்சத்திரத்துக்குள்ள போயிருவோமா? புனர்பூச நட்சத்திரம். உங்க பொறுமைக்கேற்ற கண்டிப்பா ஒரு நல்லது நடக்க போகுது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறது நீங்க மட்டும்தான். லைஃப்ல நீங்க கேட்டு பாருங்க, எல்லாத்துலயும் பொறுமையா அமைதி. யாரையுமே ஒரு டக்குன்னு பேச மாட்டீங்க. நல்ல கேரக்டர் நீங்க. இதுக்கு முன்னாடி எதுவுமே சரியா இல்லைங்க. குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வேலை, உத்தியோகம் எல்லாத்தையும் தரங்கள் நீங்க பாத்துட்டீங்க. என்னடா லைஃப் அப்படிங்கிற குழப்பத்துக்கு போனது நீங்க தான். வருமான பொருளாதாரம் எல்லாமே கஷ்டப்படுறது நீங்க தான். இதை நான் ஏன் சொல்றேன், எனக்கு நிறைய புனர்பூச நட்சத்திரக்காரங்க நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. இப்ப ஆவணி மாசம் நீங்க எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க, வெற்றியா இருக்கும். வேலை உத்தியோகம் கிடைக்குங்க, நல்ல வேலை கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், உங்க அறிவுக்கு ஏற்ற வேலை கிடைக்கும். வெளிநாடு வெளியூர், இந்த விசா பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை எல்லாத்துலயும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. இனிமேல் நல்ல காரியமா தேடி வரும்.
வீட்டுல சுபகாரியம் கண்டிப்பா நடக்கும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பா நடக்கும். சொல்லுங்க நிறைய பேருக்கு. யாரு புனர்பூசணத்தை பிறந்தவங்க, புனர்பூச நட்சத்திரத்தை பிறந்தவங்க. அடுத்த பூசம் இப்பதான் நல்லா மூச்சு விட போறீங்க. எப்படி நல்ல ஒரு மூச்சு இப்பதான் விடுவீங்க. என்ன காரணம் தெரியுமா? பூசத்துக்கு ஒரு நட்சத்திர அதிபதி யாரு? சனி பகவான் தானே. அவர் யாருடைய நட்சத்திரத்துல போறாரு தெரியுமா? அவரும் புதனுடைய சாரத்துல போறாரு. எப்படி புனர்பூசத்துல பிறந்தவங்களும் புதன் எப்படி இருக்கான்னு ஜாதகத்துல பார்க்கணும். பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் புதன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா புதன் வந்து ஆட்சி பலத்துல நல்லா 2ஆம் இடத்துல வருமான சாதத்துல சூப்பரா உட்காந்துருக்காருங்க. அதனால சொல்றேன், நான் வருமானம் நல்லா இருக்குன்னு சொல்றேன். இடம் வாங்குவீங்க, பூமி வாங்கி வருமானம் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும் பூசத்துல பிறந்தவங்க சொல்றேன். நான் இதுக்கு முன்னாடி சொன்னல, பூசத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டம். ரொம்ப அதெல்லாம் பாருங்க, புனர்பூசம், பூசம், ஆயிலியம், இந்த 3 நட்சத்திரத்தை விட இந்த இதுல மெயினா இந்த பூசத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நீங்க இந்த 2 நட்சத்திரம் விட்டுருங்க, எப்படி புனர்பூசம் ஆயிலத்தை விட்டுருங்க. பூசத்துல பாருங்க நிறைய கஷ்டத்தை படுத்த யாரும் அந்த பூசத்துல பாருங்க ரொம்ப அவமானம், பிரச்சனை, போட்டி, போராட்டம் எல்லாமே தடங்களை சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து பூசத்துல போறவங்க மட்டும்தான். இப்ப எல்லாமே லைஃப்ல எல்லாமே மாறுங்க. கவலைப்படாதீங்க. உங்க வெளிநாடு, வெளியூர், வேலை மாற்றம், தொழில் மாற்றம் நிறைய ஒரு அனுகூலம் தேடி வரும். ஏதோ ஒரு வழக்கில் நீங்க ஜெயிக்க போறீங்க. உங்க மேல எந்த ஒரு கேஸ் வழக்கும் உங்க மேல இருக்காது. நான் ஓப்பனா சொல்லிடுறேன். ஏன்னா அதுக்கான நேரம் இப்ப நல்லா இருக்கு. இன்னும் 20ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பரா இருக்கும். புதன் பகவான் நேரம் சனி பகவானை பார்த்துருவார். எப்படி புதனும் சனியும் நேரடியா பார்த்து அது இதை விட சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல ஞான அறிவை கொடுத்துரும். எந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சிடும் நான் சொல்றேன். அடுத்து ஆயிலி நட்சத்திரம். ஒரு அன்பான குணம், பாசமான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய பார்க்கலாம். இவங்களை மாதிரி அறிவாய் யோசிக்க முடியாதுங்க. இவங்களை மாதிரி அறிவாளி யாரும் கிடையாது. நான் ஓப்பரா சொல்ல போனா இவங்க பயங்கரமான கற்பனை இவங்ககிட்ட நிறைய இருக்கு. எல்லா குடும்ப பொறுப்பை எடுத்து பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இவங்ககிட்ட அதிகமா இருக்கு. ஒரு லாபம், ஒரு லட்சியம் நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நீ எத்தனை பேர் ஆயிலிஸ்ல பிறந்தாலும் நீங்க கேட்டு பாருங்க. இவங்கள மாதிரி யாரும் அறிவை திங்க் முடியும், இவங்க மாதிரி யாரும் ஆக்டிவிட்டா சுறுசுறுப்பா இருக்கவும் முடியாது. இப்ப பாருங்க, நிறைய நல்ல விஷயம் தேடி வருது. ஆயிலியத்து நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே நல்ல விஷயம் தேடி வருதுன்னு நான் சொல்லுவேன். வீடு கொடுத்த அதிபதி உச்சத்துல உட்காந்துருக்கு யாரு? புதன். செம்ம லக்கு. 20ஆம் தேதிக்கு அப்புறம் செம்ம லக்கு. இப்ப வருமானம், இடம், பூமி, வீடு, வண்டி, வாகனம், அரசாங்க வேலை, அரசு காசு, வருமானம் எல்லாமே உங்களுக்கு தேடி வரணுங்க. எத்தனை பேர் ஆயிலியத்துல பிறந்தாலும் சொல்லுங்க, அரசாங்க வேலைக்கு எழுத சொல்லுங்க. வருமான பொருளாதாரம் நல்லா இருக்கும், வீடு நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும். இது எல்லாமே கோச்சாரகம் நல்லது செய்யுது. ஆனா ஜாதகத்துல அந்த கிரகம் நல்லா இருக்கணும்னு பாத்துங்க. யார் ஆயிலியத்துல பிறந்தவங்க எல்லாருமே உங்க ஜாதகம் எடுத்து பாத்துங்க. இந்த ஆவணி மாசம் நிறைய ஒரு மாற்றம் இருக்கு. அது நல்லதா காட்டுது கிரகமைப்பு. ஆனா ஜாதத்துல தசாபதி சரியில்லாம் இங்க பலவீனத்தை காட்டும். ஆனா நீங்க எல்லாருமே ஜாத பதம் பண்ணுங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா தேடி வரும். மெயினா பாருங்க, எழுத்துத்துறை, கணிதத்துறை, ஐடி ஃபீல்டு எல்லாம் சூப்பரா இருக்கும். நரம்பு சார்ந்த டாக்டர், மருத்துவர்கள், கணிதத்துறை இது எல்லாமே நல்லா இருக்கும். அரசாங்க வேலை, அரசு முன் நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது. வரக்கூடிய ஆவணி மாத பலன் கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான உள்ள மாதமாகவே அமைகிறது.